வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலர். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம். 2 மாதம் 3 மாதம் அவரை சஸ்பென்ஷனில் வச்சுருப்போம். அப்புறம் அவருடைய சஸ்பென்ஷனை என்றைக்காவது ஒரு நாள் ரிவோகேட் பண்ணுவோம். சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அவருக்கு போஸ்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். ஒருத்தருடைய சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுக்கறதுல டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால், அவருடைய சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண டேட்லேருந்து அவருக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுக்குற டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் அவருக்கு கம்பல்சரி வெயிட்டாக ட்ரீட் பண்ணி ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இப்போ அந்த கம்பல்சரி வெயிட் பீரியட் டியூட்டி பீரியடாக தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு அவருக்கு நம்ம முழு சம்பளம் கொடுக்கணும். அப்போ அவர் வேலையே பார்க்காம அவருக்கு நம்ம முழு சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருத்தருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சஸ்பென்ஷன் ரிவோகேஷன் ஆர்டரோடு சேர்த்து அவருக்கு போஸ்டிங் ஆர்டரையும் கையில் கொடுத்துடணும். அப்போ இந்த கம்பல்சரி வெயிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வராமல் நம்ம தவிர்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பென்ஷன் ரிவோகேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் மேலே ஏற்கனவே சார்ஜஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அடுத்த கட்டமாக நம்ம என்கொயரி ஆஃபீஸரை போட்டு என்கொயரி கண்டக்ட் பண்ணி இமீடியட்டாக அதில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு அந்த கோப்பை சப்மிட் பண்ணணும். சப்போஸ் அவர் சஸ்பென்ஷனில் இருக்கும்போது அவர் மேலே நம்ம சார்ஜஸ் எதுவும் போடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண டேட்டுக்கு அப்புறம் உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அவர் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கணும், என்கொயரி ஆஃபீஸர் போடணும், என்கொயரி கண்டக்ட் பண்ணணும், ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். இது உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது, ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த இண்டிவிஜுவல் செஞ்ச தப்புக்கு அவருக்கு தண்டனை எதுவும் வழங்கப்பட்டால் உடனடியாக அடுத்தது அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடை ரெகுலேட் பண்ணணும். தகுதியுள்ள விடுப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த லீவெல்லாம் சேங்ஷன் பண்ணி அந்த சஸ்பென்ஷன் பீரியடை ரெகுலேட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். ஒருவேளை அவருக்கு தகுதியுள்ள விடுப்பு எதுவும் இல்லை, அல்லது தகுதியுள்ள விடுப்புகள் அனுமதித்ததுக்கு அப்புறமும் அவருக்கு எல்வா பீரியடாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவருக்கு அந்த சஸ்பென்ஷன் பீரியடில் பிழைப்பூதியம் கொடுத்துருப்போம். அந்த பிழைப்பூதியம் எல்வா பீரியடுக்காக ரெக்கவரி எதையும் பண்ண முடியாது. எல்வா பீரியடாக ரெகுலேட் பண்ணிவிட்டு போக வேண்டியதானே தவிர, ஏற்கனவே அந்த பீரியடுக்கு நம்ம சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம், பிழைப்பூதியம் கொடுத்துருந்தோம்னு சொன்னால், அந்த பிழைப்பூதியத்தை நம்ம ரெக்கவரி பண்ண முடியாது. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா, கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்து அவரை நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்குது, இருந்தாலும் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சு, போஸ்டிங் ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சு, ஒழுங்கு நடவடிக்கையும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னால், அதில் நம்ம ஃபைனல் ஆர்டர் எதுவும் ரிசீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா கிரிமினல் கேஸில் அவர் மேலே எந்த மாதிரியான தீர்ப்பு வருதுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுற சூழ்நிலையும் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான கேஸுகளில் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கையில் நம்ம ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.